ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்தஃபோபியா. இன்றைக்கி நம்ம டிவிசிபிலிட்டியில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளமோட கொஷின் என்ன, சால்வ் த கான்க்ருவன்ஸ் 5x கான்க்ருவன்ட் டு 3 mod 24. ஸோ இதோட சொல்யூஷன்னா ஆக்சுவலி நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கொஷின்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, சின்ஸ் GCD of 5 and 24, GCD and greatest common divisor of 5 and 24 வந்துட்டு obviously equal to 1. So GCD of 5 and 24 equal to 1 இருக்கும்போது என்னோட இந்த congruence 5x congruent to 3 mod 24 has exactly one solution. இது ஆக்சுவலி நம்ம தியரம் 15ல் பார்த்துருப்போம். இஃப் அந்த ஜிசிடி ஈக்குவல் டு 1 இருந்தால் என்னோடய கான்ஃபரன்ஸ் வந்துட்டு ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் தியரம் 15ல் பார்த்துருக்கோம். அண்ட் தியரம் 21ல் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா, இந்த ஏஎக்ஸ் கான்ஃபரன்ட் டு பி மாட் எம் அதோட சொல்யூஷன் இந்த எக்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குன்னா, எக்ஸ் வில் பி கான்ஃபரன்ட் டு பி ஏ பவர் 5m minus 1 mod m. ஸோ சொல்யூஷன் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே சொல்யூஷன் ஆஃப் 5x congruent to 3 mod 24 is given by x is congruent to, இங்கே ஆக்சுவலி இந்த 5 தான் வந்துட்டு a, இதுதான் நமக்கு b, அண்ட் இந்த 24 தான் m. ஸோ பியோட வேல்யூ என்ன 3, ஏயோட வேல்யூ 5 பவர் 5m, mோட வேல்யூ என்ன 21, ஸோ 24. ஸோ 5 of 24 minus 1 mod 24. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இந்த 5 of 24ன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5 of 24 நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கேன், அது வந்துட்டு ஆய்லர் கோஷியன்ட். ஸோ 5 of 24 will be equal to 24. நம்ம ஆக்சுவலி எப்படி எழுதிக்கலாம், பிரித்து 5 of 3 into 8 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? அண்ட் நம்ம ஆய்லர் கோஷியன்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, 5 of mn will be equal to 5 of m into 5 of n. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 5 of 3 into 5 of 8ன்னு எழுதிக்கிறேன். அண்ட் நம்ம ஆய்லர் கோஷியன்ட்டில் ஆக்சுவலி வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், 5 of p power k will be equal to p power k minus p power k minus 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி நார்மலாக 3னா என்ன அர்த்தம், 3 power 1. ஸோ 3 power 1 minus 3 power 0 இன்ட்டு இங்கே 5 of 8 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோன்னா 5 of 2 cubன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஃபார்முலா நம்ம எப்போ அப்ளிகபிள்னா when p is prime. ஸோ இந்த 5 of 8 in powers of prime நம்ம பிரித்து அதை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ 3 power 1 minus 3 power 0 will be equal to 3 minus 1, வேர் இந்த 5 of 2 cube நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 power 3 minus 2 square, 3 minus 1 will be equal to 2. ஸோ இங்கே வந்துட்டு 2 into 5 of 2 cube is 8 and 2 square 4. So 8 minus 4 which is equal to 2 into 4 equal to 8. Next இந்த வேல்யூ 5 of 24 நம்ம 8 கண்டுபிடிச்சிட்டோமா, இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். So equation 1 implies x will be congruent to 3 into
இங்கே 5 பவர் 5 ஆஃப் 24 பதில் நம்ம 8 சப்ஸ்டியூட் பண்ணோம். 5 பவர் 8 minus 1 mod 24. So this will be congruent to 3 into 5 power 7 mod 24. ஸோ இப்போ நம்ம 5 power 7 mod 24 இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்மால் ஸ்டெப்ஸ்லாம் அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா 5 ஸ்கொயர் வில் பி கான்க்ருவென்ட் டு 1 mod 24. Because 5 square value is 25 will be congruent to 1 mod 24. So இதை வந்து நான் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். 5 square congruent to 1 mod 24 5 power 4 is also congruent to 1 mod 24. And similarly 5 power 6 is congruent to 1 mod 24. இப்போ 5 power 6 வரைக்கும் கண்டுபிடிச்சா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 5 power 7. So 5 power 7 is congruent to both sides 5 multiply பண்ணும்போது 5 power 7 is congruent to 5 mod 24. So இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா congruent to 3 into 5 mod 24. So x is congruent to 15 mod 24. So finally நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Thank you.